राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो राधा कुंड श्याम कुंड की जय। जय बोलो रूप गोस्वामी सनातन गोस्वामी की जय। राधा कुंड श्याम कुंड। जय बोलो रघुनाथ दास गोस्वामी की जय। रघुनाथ दास गोस्वामी அவருடைய அனுபவங்கள் பார்த்தோம். நிறைய இருக்கு இன்னும், பட் அட்லீஸ்ட் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கேன். இந்த ராதா குண்ட் கரையில் பலவிதமான அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிடச்சி கொண்டே இருக்கு. ஒவ்வொன்றுமே அவ்வளவு அழகாக இருக்கு. இந்த ராதா குண்டு, இந்த ராதா குண்டு, அப்புறமா பக்கத்துலேயே ஷாம குண்டு, அதில் தான் பார்த்தோம் பஞ்ச பாண்டவ மரங்கள் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ராதா குண்டை இப்படி ஒரு பரிக்கிரமா மாதிரி வரலாமா? இந்த ஷாம குண்டுடைய அந்த வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு கரையில் தான் நம்ம ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு உட்காந்த இடம், அவர் ராதா குண்ட் ஷாம குண்டை கண்டுபிடிச்ச இடம், அதை பார்த்தோம். அவருடைய இன்னொரு பக்கத்தில் தான் ரகுநாத தாச கோஸ்வாமியினுடைய பஜன குட்டீரம் பார்த்தோம். நான் வந்து கரெக்டாக பிரதட்சணா ஆர்டர் படி சொல்லலை, ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கேன். கடைசியில் என்ன ஆர்டர்னு சொல்கிறேன்னா பிரதட்சணத்தில். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ராதா குண்ட் கரையில் ஜூலன் ஸ்தலா அப்படின்னு சொல்லுவாள். ஜூலனா ஸ்தலி அப்படின்னு சொல்லுவாள். ஜூலன் அழகா, ஜூலா, ஜூலனா ஊஞ்சல். மனமென்னும் ஊஞ்சலில் ராதையும் கண்ணனும் ஆடட்டும். ஓகேவா? நல்லா ஆடட்டும். ராதையும் கண்ணனும் முன்னும் பின்னுமாக உன் மனதை ஊஞ்சலாக கொண்டு ஆடட்டும். அதாவது இந்த மனசு இல்லையா, இது பயம், கோபம், பொறாமை, இப்படி பல விஷயங்கள் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும். அவள் என் அவமரியாதை பண்ணிட்டா, இவர்கள் என் பேச்சை கேட்கலை, என் வார்த்தைக்கு மரியாதை இல்லை, இப்படி பல உண்டு நமக்கு, ரைட்? இதுலேயே ஓடின்னு இருக்கும். அப்போ என்ன ஆகிடுதுன்னா, த ஹாப்பி மொமெண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம். ஹாப்பி மொமெண்ட்ஸ்னு தனியாக ஒன்றும் வர வேண்டாம். நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் நம்ம பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்துலேயும் இருக்குது. அதாவது பல சந்தர்ப்பங்களில் ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படின்றது நாம் அனுபவிக்கிறது தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிறைய பேருக்கு என்ன ஆகிடுறதுன்னா, தான் அனுபவிக்கிறத கொண்டு தான் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ். இப்போ பாருங்களேன், இப்போ 2 குழந்தைகள் நல்லா சிரித்து விளையாடுறது, உங்களுக்கு அது சம்மந்தமே கிடையாது, ரைட்? நீங்கள் விளையாடலை, அந்த குழந்தைகள் உங்களை கண்டுக்கலை, நீங்கள் ஏதோ பார்க்கில் உட்காந்துருக்கள், இல்லாட்டி ட்ரெயினில் உட்காந்துருக்கள், ரைட்? அப்போ 2 குழந்தைகள் விளையாடுறது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. யூ ஃபீல் ஹாப்பி, ரைட்? அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம். நீங்கள் ஒரு சாட்சியாக பார்த்துட்டுருக்க, அதில் வந்து நீங்கள் அதில் கமெண்ட் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய விஷயத்துக்கு எதுக்குமே அந்த விலையே கிடையாது, கரெக்டா? அப்போ யோசனை பண்ணி பாருங்களேன். அப்போ இந்த மேஜிக்கல் மூமெண்ட்ஸ், ரைட்? அங்கே உங்களுக்கு செலவு கிடையாது, உங்களுக்கு பொறுப்பு கிடையாது. யார் வீட்டு குழந்தைகளோ
விளையாடின்னு இருக்கு. நீங்கள் ஜாலியாக பார்க்கலாம். அதுகள் சிரிக்கிறது, ஓடுறது, விளையாடுறது, ஒன்றோட ஒன்று. குட்டி குழந்தைகள் பெருசாக பேச்சு கூட வரல சொன்னேன். 2 வயசு குழந்தைகள் பேசக்கூட இல்லை, ஈன்னு சிரிக்கிறது, அது ஏதோ மழையில் பேசுறது. அந்த மழை எவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்கறது. கேன் யூ இமேஜினே பண்ண வேண்டாமே. எவ்வளவு ஆனந்தம் அந்த குழந்தைகளின் மழையில். கரெக்ட். அப்போ இது அனுபவிக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அனுபவம் அது விதவிதமாக. உங்களுடைய ஹாப்பினஸ்க்கு வந்து நீங்கள் எதுவும் பண்ணவே வேண்டாம். சுற்றியும் நிறைய நடக்கிற விஷயங்கள் எப்படி வேடிக்கை பார்த்தாலே அந்த சந்தோஷம் எல்லாம் வந்தாலும், பர்டிகுலர்லி குழந்தைகளுடைய மழலை, குழந்தைகளுடைய விளையாட்டு, குழந்தைகள் பிள்ளை குழாம் ஒலியும் அப்படின்னு தென் திருப்பேரைன்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு, ஆழ்வார்த்து நகரி பக்கத்தில், நவதிருப்பதியில் ஒன்று. அந்த இடத்துல பிள்ளைகள்லாம் ஜாலியாக விளையாடுவாளாம் இந்த கோவில் வாசலில். அப்போ மகர நெடுங்குழைக்காதர் சுவாமி இந்த துவஜஸ்தம்பத்தெல்லாம் தள்ளி நின்று இந்த பிள்ளைகள் விளையாடுறத நான் பார்க்கணும்னு சொல்லுவாராம். அந்த பிள்ளை குழாமொழியுமே சுவாமிக்கே ஒரு குஷி கொடுக்கறதா. அப்போ இதெல்லாம் மேஜிக்கல் மூமெண்ட்ஸ், ரைட்? யூ ஷுட் என்ஜாய். கொஞ்சம் ஜாலியாக விடுங்க லைஃப்பை. சண்டெல்லாம் போடுங்க வேண்டான்னு சொல்ல. அப்புறம் அதையே மைண்டில் தூக்கிண்டு அலைய வேண்டாம். ஜஸ்ட் ஜாலியாக விடுங்க. அப்பதான் சந்தோஷமா இருக்கலாம். இந்த ராமாயணம், பாகவதம், மகாபாரதெல்லாம் நிறைய அழகான ஆனந்தமான விஷயங்கள் கொட்டி கிடக்கு. அதெல்லாம் கேட்கும்போதே ஜாலியாக இருக்குது. இப்போ நம்ம கோவர்தனகிரி பரிக்கிரமா பண்ண எவ்வளோ ஜாலியாக இருக்குது. இப்போ கோவர்தன மலையை கண்ணன் தூக்கினான். நம்ம யாரும் கொற்ற மழையில் பயந்து போய் நடுங்கிட்டு போய் கிருஷ்ணா காப்பாத்து அப்படிலாம் கேட்கல. கரெக்டா? ஆனால் அது கேட்கும்போது நல்லா இருக்கு இல்லையா? அவ்வளோதானே. ஸோ டைவர்ட் யுவர் மைண்ட். உங்களை நான் திரும்ப அதான் சொல்கிறேன், உங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து நீங்கள் தான் உங்களை டைவர்ட் பண்ணிக்கணும். கடமைகள்லாம் பண்ணுங்க. நிறைய பேர் ஒன்றே, அப்போ நான் கடமையை கவனிக்கக்கூடாதா, நான் வேலையை பண்ணக்கூடாதா, பிளான் பண்ணக்கூடாது, உளரப்படாது கச்சாமுச்சான்னு. அது ஒரு பாரமாக உங்களை அழுத்தும் பொழுது உங்களை டைவர்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை விடுன்னு நான் சொல்லலை. பொறுப்புகளை தள்ளி விடுங்கோ, ஒதுக்கி தள்ளுங்கோன்னு நான் சொல்லலை. ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். உங்களோட செல்ஃபுக்கு ஒரு ஜாலி வேணும் இல்லையா? ஒரு ஹாப்பினஸ் வேணும் இல்லையா? எப்போ பார்த்தாலும் மிஷின் மாதிரி ஓடிண்டு, மிஷின் மாதிரி வேலை பண்ணிட்டு, மிஷினுக்கே ஒரு ரெஸ்ட் வேணும். நான் சொல்கிறேன் திரும்ப, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கணும். அதுக்கு தான் நான் சத்சங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன்பா. உங்களுக்கு புராண இதிகாச வைபவங்கள், தத்துவார்த்தங்கள் புரிய வைக்கிறதுக்காக நான் கதை சொல்லவில்லை. என்னுடைய லட்சியம் இவ்வளோதான். ராதே கிருஷ்ணா சத்சங்கத்தோட லட்சியம் இவ்வளோதான். நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் அனுபவிக்கிற எல்லா விஷயம் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கணும். ஒவ்வொரு மூமெண்ட்டும் சூப்பராக இருக்கணும். சாகும்போது கூட சந்தோஷமாக நீங்கள் சாகணும். இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கணும். இவ்வளோதான் நமக்கு. இவ்வளோதான்பா. தத்துவம், விசாரம் அதெல்லாம் கிடக்கட்டும். பி ஹாப்பி. இதை விட்டு வேற என்ன தத்துவம் வேணும்? ஆனந்தத்தை அனுபவிப்பது எப்படி? இவ்வளவுதான். ஆனந்தம் இருக்கு. ஆனந்தத்தை அடைவது எப்படின்னு நான் சொல்லலை. ஹவு டு என்ஜாய் த ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். யூ ஷுட் என்ஜாய் த மெத்தட் ஆஃப் என்ஜாய். அவ்வளோதான். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு கோடிட்டு தான் காட்ட முடியும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ராதா குண்ட் எவ்வளோ அழகாக ஆனந்தம் கொடுக்கறது. இந்த ராதா குண்ட கரையில் ஜூலனாஸ்தலி, அதுக்கு தான் ஆரம்பித்தேன். அழகா அப்படி ஆடணும், ஆனந்தமாக ஆடுங்கோ. ராதைக்கும் கண்ணன் நடுவில் உட்காந்துட்டு ஆடுங்கோ. இப்போலாம் நிறைய பார்க்குறேன். இப்போ நிறைய இடங்களில் இந்த கல்யாணத்துலலாம் ஊஞ்சல் உண்டு. இல்லை அந்த ஊஞ்சல்லாம் முடிஞ்சு மாப்பிள்ளை பொண்ணு உள்ளே போயிடுவாள். இப்போ நிறைய பேர் இந்த மிடில் ஏஜ்டாக இருப்பாள். எங்களை மாதிரி வச்சுக்கோங்களேன், 50s இல்லாட்டி அப்புறமா 60s 70s. அவள்லாம் என்ன பண்ணுறா, இப்போ அந்த ஊஞ்சலில் உட்காந்து அப்படி அந்த ரீக்ரியேட்டிங் த மொமெண்ட்ஸ். நிஜமாவே ரீக்ரியேட்டிங்கிறத விட அப்போ விட இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு இன்டிமசியோடு அந்த ஊஞ்சலில் ஆடுறான். ஃபோட்டோ எடுக்கிறா, அதை வைக்கப்படாமல் ஃபேஸ்புக்கிலலாம் போடுறா. ஜாலியாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வயசுக்கு என்ன அப்படின்லாம் தோணலை. அது அவள் 2 பேருடைய பர்சனல் விஷயம். லெட் தெம் என்ஜாய்.
நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தால் கண்ண முடியும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்போ அந்த தம்பதிகளுடைய ஊஞ்சல் பார்க்கறதுக்கு அவ்வளோ இருக்குன்னா, திவ்ய தம்பதிகள், த பெஸ்ட் லவர்ஸ், த இன்டிமேட் லவர்ஸ், த சோல் மேட்ஸ், த பியூட்டிஃபுல் கப்பல். அப்படி இருப்பா. இந்த வேணா நீங்கள் 1000 அப்ஜெக்டிவ் சொல்லலாம் அவளுக்கு கூட. ராதா கிருஷ்ணா, ராதிகா கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. அவள் 2 பேரும் இப்படி ஜூலனை ஆடுறாளாம். நிறைய பேர் ஜூலனாஸ்தலின்னு பேர். ஒரு காலத்தில் அங்கே பெரிய மரம் இருந்திருக்கு. அப்புறம் அதில் அந்த மரத்தினுடைய விழுது இருக்கணும், அதுலேயே அப்படி தொங்கிண்டு அங்கே இருந்த ஒரு ஆலமரம். இன்றைக்கும் கிராமத்தில் குழந்தைகள்லாம் அந்த ஆலமரத்து விழுதுகளில் தான் ஊஞ்சல் மாதிரி ஆடும். அதனால் பெரிய ஆலமரம். அதுக்கப்புறம் அதில் அவ்வளோ அழகாக அவ்வளோ பேர் இருப்பாங்க. கிருஷ்ணன், ராதாராணி, அஷ்டசகிகள் எல்லாரும் ஆடுவாளாம். அந்த எல்லோரும் ஒன்றா உட்காந்துருப்பா. அவ்வளோ பெருசு இருக்குமா. ஸோ இவெல்லாம் இருப்பா. இப்போ மற்ற கோபிகைகள், அனங்க மஞ்சரி நிறைய பேர் உண்டு இல்லையா, இந்த அஷ்டசகிகளோட வேலைக்காரர்கள், அவள்லாம் ஆட்டுவாளாம். ஸோ எல்லாரும் சேர்ந்துண்டு ஜம்முன்னு ஆடுவாளாம். அது ஒரு ஜூலனா ஸ்தலி. ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பெரிய சித்திரம் வரைஞ்சி வச்சுருப்பான், ராதையும் கிருஷ்ணனும் ஊஞ்சல் ஆடுறா போல. ஓகேவா? இது ஒரு ஜூலனா ஸ்தலி. அப்படியே இப்படி பரிக்கிரமா போனோம்னா நம்ம இவரோட பஜன குட்டீரம், ரகுநாததாசருடைய பஜன குட்டீரம், ரகுநாததாசருடைய சமாதி, இதுக்கு நடுவில் இன்னொரு ஜூலனா தாலா. அது ஜூலனா ஸ்தலின்னு சொல்கிறேன், இது ஜூலனா தலா. இம்லி தலான்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல முன்னாடி ஒரு அழகான புளிய மரம் இருந்திருக்கு. சரியா? ஒரு சந்தர்ப்பத்தில் ரூப கோஸ்வாமி இந்த ராதா கொண்ட கரையில் இருந்துண்டு நிறைய ராதா கிருஷ்ண அனுபவங்களை அனுபவிச்சுருந்தார். அப்போ சனாதன கோஸ்வாமி ஒரு நாள் அவரை பார்க்கறதுக்கு வந்தார். 2 பேரும் ஓன் பிரதர்ஸ். ஆனால் அதெல்லாம் தாண்டி சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர்கள். அது தவிர 2 பேருக்குமே அந்த ராதா கிருஷ்ண பிரேம பக்தி. அதனால் அப்பப்போ மீட் பண்ணிப்பார்கள். 2 பேரும் சன்னியாசிகள், சாதுக்கள். ஆனால் பேசுறது ராதா கிருஷ்ண லீலைகளை பேசிட்டு இருப்பார். அப்போ ஒரு இதை எழுதிட்டு இருந்தார். யார்? நம்ம ரூப கோஸ்வாமி. இப்போ சனாதன கோஸ்வாமி கேட்டால், என்னப்பா எழுதிட்டு இருக்காய் நீ? உடனேயே அவர் சொன்னார், நான் சாட்டு புஷ்பாஞ்சலின்னு ஒன்று எழுதிட்டு இருக்கேன். அப்படியா? சாட்டு புஷ்பாஞ்சலி. என்ன எழுதியிருக்கேன் சொல்லு. ஒரு முதல் ஸ்லோகத்தை அப்படி வாசிக்கிறார். நவகோரோச்சனா கௌரி பிரபலேந்திரிவராம்பரம் மணிஸ்தவ கவித்யோதி வேணி வியாலாங்கனாபனாம். தான் முதல் ஸ்லோகம். அதாவது, ஹே ராதாராணி, ஹே ராணி, அழகான தங்கம் போல ஜலிக்கக்கூடிய திருமேனியுடையவள், உன்னுடைய அழகான நீலத்தாமரை போன்ற வஸ்திரங்களை தரித்தவள். ஹே ராதே, அழகாக ரத்னங்கள்லாம் வச்சு பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ண பெற்ற உன்னுடைய அந்த தலைமுடியானது கருணாகப்பாம்பு போல இருக்கிறதுன்னு எழுதிட்டார். சனாதன கோஸ்வாமிக்கு பயங்கர கோபம். நீ முட்டாளாடா,
என்ன பெரிய கவித்துவம் நினைப்பா. கம்பேரிசனுக்கு ஒரு அறிவில்லை உனக்கு. உனக்கு நிறைய சம்ஸ்கிருதம் தெரியும்னு அகம்பாவம் வந்துடுத்து. பிரேமஸ்வரூபிணியான ராதாராணியினுடைய கூந்தலை கருணாக பாம்போட பெரிய துஷ்டா அவரால் ஒத்துக்க முடியல. அது எப்படி? கருப்புக்கு எவ்வளவு சொல்லலாம் இல்லையா, கருமேகம் சொல்லலாம். உபமானம் கூட அழகா இருக்கணும் இல்ல? கரெக்ட். சின்ன குழந்தைகள்லாம் பாருங்களேன், இந்த பிறந்த ஒரு 3 மாதம் 4 மாதம் குழந்தை, இப்போ கூட சமீபத்தில் ஒரு குழந்தைய பார்த்தேன். அதோட கையை காலெல்லாம் தாமரைப்பூ மாதிரியே இருக்கா, அந்த இதழ் மாதிரி அந்த கலர். நான் என் ஒய்ஃப் கிட்ட கூட சொன்னேன், பாரு இந்த குஞ்சுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது இந்த காலம். நான் பக்கத்தில் தாமரை இதான் பாத்தில் தாமரை இருந்தது, அந்த இதழ் வச்சுக்க பாரு சேம் டு சேம் எப்படி இருக்கு பார் அப்படின்னு. அவ்வளோ ஆமாப்பா அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், பாரு இது நல்ல வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது, அதுக்கு இந்த கால் இவ்வளோ அழகாக இருக்குன்னா கண்ணன் கருப்பாக இருக்கும் பொழுது அவனுடைய திருவடிகள் என்னமா இருக்கும் அப்படின்னு. நிஜமாவே அப்படியே தாமரை இதழ் போலேன்னு இல்லையா? ஜஸ்ட் நம பங்கஜநாபாய நம பங்கஜநேத்ரே நம பங்கஜமாலினே நமஸ்தே பங்கஜாங்கிரியே. அந்த மாதிரி இது கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே கரெக்டாக இருந்தது. இப்போ கண்ணுக்கு அப்படி தானே இருக்கும். அப்போ அரவிந்தம்னு சொல்லலாம், சிவப்பாக இருந்தால் அரவிந்தம் சொல்லலாம், பவழம் போலேன்னு சொல்லலாம். காஞ்சிபுரத்தில் பெருமாள் இருக்கார், திவ்யதேசி பவள வண்ணர்னு பேர் அவருக்கு. ஆனால் அதை போய் எப்படிலாம் சொல்லலாமா? ஒரு உதாரணம் கூட அழகாக இருக்கணும்ல, கவித்துவமாக இருக்கணும்ல. இப்போ வால்மீகி, காளிதாசன் இவாள்லாம் ஓமானம் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். ஆனால் இவர் கருணாக பாம்புன்னு விட்டாள். எவ்வளோ வருஷம் கருணாக பாம்பு. கோபம் வந்துடுத்து. சனாதன கோஸ்வாமி உடம்பெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. இந்த பாவம் போகிறதுக்கு இப்படிப்பட்ட கேவலமான ஒன்று இதை கேட்டதுக்கு நான் போய் ராதா குண்டில் குளிச்சாதான் என்னுடைய துக்கம் போகும். நேர போய் ராதா குண்டில் இறங்கினான். இறங்கி அப்படியே குளிச்சுட்டு இருக்கார். பார்த்தா அங்க ராதையும் கண்ணனும் நின்று இருக்கார். ஸோ கண்ணன் மரத்தோட சாஞ்சுட்டு இருக்கான், ராதாராணி பல விதமாக சொல்லுவா, இல்லை ஒரு விதம் இது. அப்போ இந்த ராதாராணியை பார்க்குறா. ராதாராணி தலைக்கு மேலே ஒரு கருணாக பாம்பு தொங்கின்னு இருக்கு. பகீரத்து சனாதன கோஸ்வாமிக்கு, ஹே லாலி ஹே லாலி ஹே ராதே அப்படின்னு ராதா குண்டிலேருந்து விழுந்தடிச்சு ஓடி வந்து அந்த முடியை பிடிச்சி இப்படி இழுக்கிறார். அந்த பாம்பு இழுக்கிறார். உடனே ஆ அப்படின்னு ராதாராணி கத்துறான். உடனே கண்ணன் இப்படி எட்டி பார்த்தான். ஏ சாது பாபா, என்ன என்ன திமிரு உனக்கு, என்ன அகங்காரம் உனக்கு, என்ன என் ராதாராணி கூந்தலை இழுப்பியோ துஷ்டா. இவர் என்னெல்லாம் திட்டினாலும் அதெல்லாம் வருது. இப்போ ரூப கோஸ்வாமி திட்டினாலும் அந்த வார்த்தைலாம் கிடையாது, துஷ்டா. சனாதன கோஸ்வாமி சொல்றார், மன்னிச்சுடு கிருஷ்ணா, அது நான் குளிச்சுட்டு இருந்தேன்னா தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது ஒரு கருணாக பாம்பு தொங்கின்னு இருக்க மாதிரியே இருந்ததா, அதுதான் நான் பிடிச்சி இழுத்தேன். என்ன கண்ணன் முறைச்சான். எவ்வளோ கிரூரமான ஹிருதயம் உனக்கு. அமிர்தஸ்வரூபிணியான பிரேமஸ்வரூபிணியான அழகான என்னுடைய தாபமெல்லாம் தீர்க்கும்படியான என்னுடைய பிராணவல்லபையான ராதிகாவினுடைய அழகான கூந்தலை போய் கருணாகத்தோட ஒப்பிடுவியா? சீ, என்ன ஒரு கவித்துவம் இது, எல்லாம் ஒரு சாது அப்படின்னா சொல்லிட்டு கண்ணன் சிரிச்சான். ராதாராணியும் சிரிச்சா. சனாதன கோஸ்வாமிக்கு புரிஞ்சது. இதெல்லாம் சொல்லி தான் அவர் திட்டினார். ஆனால் கண்ணெதிர்க்க அவர் பார்த்தார் சனாதன கோஸ்வாமி, ராதாராணியினுடைய கூந்தல் கருணாகம் போலேயே அப்படின்னு. ஓ டக்குனு ராதை கிருஷ்ணன் மறைஞ்சு போயிட்டார். இது ஒரு விதம். இன்னொரு விதம், சில பெண் குழந்தைகள்லாம் விளையாடின்னு இருக்கா,
அப்போ ஒரு குழந்தை அப்படியே நின்றுட்டுருக்கா, அவள் தலைக்கு மேலே பாம்பு. ஏ லாலி 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 லாலி, அங்கேயர் அங்கேயர் அங்கேயர், அசையாத அப்படி ஓடி வந்து அந்த கருணாக பாம்பு எடுத்து அந்த குழந்தை அழறது. ஓய் லாலி மன்னிச்சுடு, அது கருணாக பாம்பு மாதிரி இருந்ததுன்னு அப்படி திரும்பி பார்த்தாள். உன்னை அந்த ஒரு தோழி கத்தினான், ஏ சாது பாபா, எங்கள் லாலியோடைய கூந்தலை போய் கருணாக பாம்புன்னு சொல்லி துஷ்டா அப்படின்னு திட்டித்து கடைசியும் எல்லாம் மறைஞ்சு போயிட்டான். அப்புறம் சனாதன கோஸ்வாமி ஓடினார். ஓடி போய் ரூப கோஸ்வாமி காலில் விழுந்தார். இதுக்கு ஆலிங்கனம் பண்ணிண்டார். நீ சொன்னது சத்தியம், நீ இல்லாததையும் காணாததையும் எழுதலப்பா, நீ என்ன பார்த்தியோ அதை எழுதியிருக்காயின்னு சொல்லி இந்த சம்பவத்தை சொன்னார். ஓன்னு அழுதார் ரூப கோஸ்வாமி. ஏன்னா என் வாக்கு சத்தியம்னு நிரூபணம் பண்ணுறதுக்காக வந்தாயோன்னு அழறார். இது நடந்தது இந்த ஜூலன் ஸ்தலம். ஸோ இன்னைக்கு ராதா குண்டில் 2 ஜூலன் ஸ்தலாவை நம்ம பார்த்தோம். ஒன்று ராதையும் கண்ணனும் கோபிகைகளும் எல்லாம் சேர்ந்து அவர்கள் பெரிய ஊஞ்சல், அது ஆலமரம் ராதாகுண்டம் ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் ராதா குண்டு கிருஷ்ணன் நடுவில் ஒரு ஜூலன் ஸ்தலா. அங்கே தான் சனாதன கோஸ்வாமிக்கு இப்படிப்பட்ட அனுபவம் கிடைத்தது. அழகான இந்த அனுபவம் உனக்கும் கிடைக்கட்டும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो राधा कुंड श्याम कुंड की जय, जय बोलो रूप गोस्वामी की जय, जय बोलो सनातन गोस्वामी की जय, जय जय जय. राधे कृष्णा, राधे कृष्णा, राधे कृष्णा.